நான் ஃபர்ஸ்ட் டைம் பூரண கொழுக்கட்டை நானே பண்றேங்க. வீட்ல பண்ணும்போது அம்மா, அண்ணிலாம் செய்வாங்க. நான் ஹெல்ப் மட்டும் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் நானே தனியா பண்ணேன். எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல வேர்க்கடலைய எடுத்து நல்லா இந்த மாரி வறுத்துட்டு, தோல் உரிச்சுட்டு நான் வந்து மிக்ஸியில வந்து கொரப்பா அரைச்சு வந்து எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா தேங்காய் கொஞ்சம் தேங்காய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் திகட்டுற மாரி இருக்கும். அதனால கொஞ்சமா தேங்காவ துருவி இந்த மாதிரி வந்து அதோட ஈரத்தன்மைலாம் போற அளவுக்கு வறுத்துட்டு நான் இப்போ கொரப்பா அரைச்சு வச்ச வேர்க்கடலையும் இதில சேர்த்துட்டு 2த்தையும் ஒண்ணா பிளெண்ட் ஆகுற மாரி ஒரு 2, 3 நிமிஷம் வந்து இந்த மாரி வறுத்து விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 கப் வந்து வெல்லம் வந்து இடிச்சு எடுத்திருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு, வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனா நான் சேர்க்கல. நெய் போட்டோம்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனா எனக்கு கொஞ்சம் திகட்டுற மாரி இருக்கும். அதனால நான் சேர்க்கல. சிலர் வந்து முந்திரி கூட ஆட் பண்றாங்க. உங்க இஷ்டம் தான். பூரணம் என்ன வேணா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்றதால கொஞ்சமா தான் மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ மாவு எடுத்து நல்ல சூடான தண்ணிய ஊத்தி, ஃபர்ஸ்ட்டு கரண்டியால வச்சு பெசஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப சூடா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும், கையாலவே நல்லா பெசஞ்சு விட்டுட்டு, சாஃப்ட்டா இந்த மாதிரி வந்து பெசஞ்சு வச்சுக்கலாம். இப்ப தாங்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பண்றதால நான் கையில எடுத்து பார்த்தேன் வரல. சரின்னு சொல்லிட்டு இந்த மாரி கவர்ல வந்து நெய் தடவிட்டு மாவ வந்து இந்த மாரி தட்டையா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, பூரணம் வந்து கொஞ்சம் நெறையவே வச்சுட்டு, அத வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி சைட்லலாம் பிரஸ் பண்ணி விட்டுட்டேங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து கரெக்ட்டா வந்துடுச்சு. ஒரே ஹாப்பி பரவால்ல சூப்பரா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சைட்லலாம் எதுவுமே வெளிய வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அத கரெக்ட்டா ஃபினிஷிங்லாம் குடுத்து பண்ணேங்க. எடுத்து பார்த்தா நல்லா சூப்பரா தான் வந்திருந்துச்சு. ஒரே ஹாப்பி பரவால்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோனே நமக்கு சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒண்ணுக்கு சரியா வந்துடுச்சு. இதே மாதிரி இன்னொன்னும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மறுபடியும் மாவு எடுத்து அந்த கவர்ல இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுட்டு, ஃப்ளாட் ஆக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பூரணம்லாம் வச்சு நல்லா ஃபினிஷ்லாம் பண்ணிட்டேங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, எடுக்கும்போது எல்லாம் உடைஞ்சிருச்சுங்க. அது கூட சேர்த்து என் மனசும் உடைஞ்சிருச்சு. என்னடா இது இவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டு இது மாரி ரெடி பண்ணா உடைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்பயும் நான் வந்து மனசு தளர விடல. மறுபடியும் ஒண்ணு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவுமே வந்து உடைஞ்சிற மாரி ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணேன், சரி நமக்கு ஷேப்லாம் முக்கியம் இல்ல, டேஸ்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையுமே வந்து இந்த மாரி ஷேப்லாம் இல்லாம உருண்டையாவே புடிச்சுட்டேங்க. 10 நிமிஷம் இது கூட போராடினது டைம் தான் வேஸ்ட் அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன். ஆனாலும் எப்படியோ சொதப்பிடுமோ அப்படின்னு நெனச்சேன். ஆனா டேஸ்ட் சூப்பரா வந்துருந்துச்சுங்க. தண்ணி நல்லா சூடானதும் எல்லாத்தையும் வந்து ரவுண்டா புடிச்சு அந்த இட்லி குண்டான்ல வச்சுட்டேன். 10 மினிட்ஸ் தான் வேக வச்சேன். சூப்பரா வந்திருந்துச்சுங்க. வெளிய இருக்கிற ஒயிட் லேயர் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. அண்ட் உள்ள பூரணமும், அந்த தேங்காவும், வெல்லம் எல்லாம் கலந்து வேற லெவல் டேஸ்ட்டா இருந்துச்சு. ஈவினிங் ஹஸ்பண்ட் கிட்ட சாப்பிட குடுத்தேன். சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம தமிழ் கேர்ள் இன் அபுதாபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.